வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் 5:8 என்னது, எழுந்து நட. இப்ப ஏன் இந்த வார்த்தையை அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பாஸ்கா நாள்ல எருசலேம் ஆலயத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என்ன ஆசை? எருசலேம், ஆமா, ஆலயத்துக்குள்ள போறதுக்கு எப்பவுமே தேவனுக்கு பிடிக்கும். அப்ப தேவன் அங்க போறதுக்கு ஆசைப்படுறார். அப்ப போகும்போது அந்த இடத்துல ஒரு 12 வாசல்கள். என்ன வாசல்கள்? எருசலேமை சுத்தி எத்தனை வாசல்கள் உண்டு? எருசலேம் மதிலை சுத்தி 12 வாசல்கள் உண்டு. அப்ப அதுல ஒரு வாசல் வழியாக உள்ளே நுழைக்கிறார், ஆட்டு வாசல். அந்த வாசலுக்கு பேரு இன்னைக்கு நம்ம சுவிசேஷ இதுல பார்த்தோம், அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டு வாசல் வழியாக உள்ளே போகிறார். அப்ப 12 வாசல்கள் சொல்றீங்க பிரதர், எந்த வாசல்லாம் இருந்தது? முதல் ஆட்டு வாசல், அடுத்ததா இருந்தது மீன் வாசல், அதுக்கு அடுத்தது பழைய வாசல், பள்ளத்தாக்கு வாசல், அடுத்தது சாம்பல் வாசல், ஊற்று வாசல், அதுக்கு அடுத்ததா இருந்தது நீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், பரிசோதனை வாசல், காவல் வாசல், கடைசியாக எப்ராஹிமின் வாசல். இப்படி 12 வாசல்கள் அந்த ஆலயத்துக்கு இல்ல, ஆலயை சுற்றி இருந்த, எருசலேமை சுற்றி இருந்த மதில்களுக்கு இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசல் வழியாக போனார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆட்டு வாசல் எங்க இருந்ததுன்னா பெதஸ்தா குளத்தின் பக்கத்தில் இருந்தது அப்படின்னு அந்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இதை கட்டுனது யார்? அதாவது எல்லா வாசல்களையும் அந்த முதல் நற்செய்தியில் நம்ம வாசிக்கும் போது கேட்டாங்க தான், எல்லாத்தையும் வாசித்தாங்க. அதுல கட்டுனது யார்? 12 விதமான ஆட்கள் தான் அந்த வாசல்களை கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்டு வாசலை கட்டினது யார் அப்படின்னு சொன்னா, அது வில்லேஜ் ஆபீசரோ இல்ல பஞ்சாயத்து பிரசிடண்டோ இல்ல வேற யாரோ இல்ல. யார் கட்டினா அப்படின்னு சொன்னா, அங்க இருந்த பிரதான ஆசாரியர்கள் கட்டினாங்க. யார் கட்டினா? அதாவது சர்ச்சை பாஸ்டர் மாதிரி எதை கட்டினாங்க? இந்த ஆட்டு வாசலை கட்டினாங்க. அப்ப ஏன் கட்டினாங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 586 வருடங்களுக்கு முன்பாக சாலமோன் ராஜா கட்டி வச்சிருந்த ஆலயம், முதல் ஆலயம் யார் கட்டினா? சாலமோன் ராஜா கட்டினார். அந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் என்று சொல்லப்படக்கூடிய பாபிலோன் ராஜா இடித்து போட்டுக்கிட்டு தீ கொளுத்தினான். என்ன செய்தான்? தீ கொளுத்தினது மட்டுமில்ல, உள்ள இருந்த சாதனங்கள், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் என்ன செய்தான்? எடுத்து அவனுடைய நாடு, அதாவது இன்னைக்கு அறியப்படுகிற ஈராக் என்று சொல்லப்படக்கூடிய நாடு பாபிலோன் தேசம், இந்த தேசத்துக்கு அவன் கொண்டு போயிட்டான். அப்ப கொண்டு போனதுனால இந்த ஜனங்கள் கொஞ்சம் அங்க இருந்தவங்களையும் அடிமைப்படுத்தி என்ன செய்துட்டான்? கொண்டு போயிட்டான் அவங்க நாடுகளுக்கு. அதுல கொண்டு போகப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் உண்டு. தானியேல், நம்ம சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாம் அவன் கொண்டு போன ஆட்கள். அப்ப அங்க போகும்போது கொஞ்ச நாளையில இவனை தேவன் ஒளித்து கட்டினார். யார? இந்த நேபுகாத் நேச்சார் ராஜா ஒளிந்து போனான். அப்ப ஒளிந்து போன பிறகு அந்த நாட்டை, அந்த இடத்தை பெர்சிய சக்தி, பெர்சிய ராஜ்யம் கைப்பற்றியது. பெர்சிய ராஜ்யம் கைப்பற்றின பிறகு அந்த இடத்துல கோரேஸ் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அப்ப அந்த ராஜா யூதன் அல்ல, அவன் யாரு? அவன் வேற இடத்தை சார்ந்தவன். ஆனாலும் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்து இந்த ஜனங்களை, எங்க ஆலயம், அவன் எந்த ஆலயத்தை இடித்து கொளுத்து விட்டு போனானோ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை திரும்ப அனுப்பணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறதுனால இவன் என்ன செய்தான் அப்படின்னா, அங்க செருபாபேல் என்று சொல்லப்படுகிறதான வேதாகமத்தில் வாசிப்பீங்களா? செருபாபேல். இந்த செருபாபேல் தலைமையில 42,360 நபர்கள் எங்கிருந்து வந்தாங்க? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தாங்க. அப்ப கூடால யாரெல்லாம் வந்தா அப்படின்னு கேட்டா, 7,337 அடிமைகள், அதாவது வேலைக்காரங்க, 200 படை தலைவர்கள் கூட, 736 குதிரைகள், 245 கோவேறு கழுதைகள், 435 ஒட்டகங்கள், 6,720 கழுதைகள். இப்படி இது நீங்க எஸ்ரா 2வது அதிகாரம் 65, 66 வசனங்கள் எல்லாம் வாசிங்கன்னா தெரியும். அப்ப இவ்வளவு பேர் அங்கிருந்து கடந்து வராங்க. 22 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை என்ன செய்தாங்க? திரும்ப அவன் இடிச்சு போட்டுட்டு போன அந்த ஆலயத்தை இவங்க திரும்ப கட்டுறாங்க. அப்ப கட்டும்போது ஆலயம் இப்ப கட்டப்பட்டாச்சு. சுத்தி இருக்கிற மதில்கள் எப்படி இருக்கு? இடிஞ்சு போனதாகவே இருக்கு. ஆனா இவர்களை இங்க அனுப்பின இந்த கோரேஸ் ராஜாவும் மரணம் அடைந்துட்டான். மரணம் அடைந்ததுனால அதுக்கு அடுத்ததாக ஒரு ராஜா வருகிறான், அர்த்தசாஸ்திரா. பேர் என்ன? அர்த்தசாஸ்திரா ராஜா அங்க ஆட்சிக்கு வருகிறான். அப்ப அந்த அர்த்தசாஸ்திரா ராஜா ஆட்சிக்கு வரும்போது அவனுடைய அந்த அரண்மனையில் ஒருவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். பானபாத்திரக்காரன் யாருன்னு தெரியுமா? பானபாத்திரக்காரனா தெரியுமா யாருன்னு? பானபாத்திரக்காரன் யார் அப்படின்னா, ராஜா மது குடிச்சாலும் சரி, திராட்சை ரசம் குடிச்சாலும் சரி, முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது யாரு? அதுல விஷம் இருக்கா, எவனாவது ராஜாவை போட்டு தள்ளுறதுக்காக விஷம் கலந்து வச்சிருக்கானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். முதல்ல பானபாத்திரக்காரன் குடிச்ச பிறகுதான் யாரு குடிக்க முடியும்? ராஜாவே அங்க இருக்க சாதனங்களை, பானபாத்திரங்களை குடிக்க முடியும். அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்க ஆளு யார் அப்படின்னு கேட்டா நெகேமியா.
நெகேமியா அங்க இருக்கிறார். அப்ப நெகேமியா அந்த நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா சோகமாவே இருக்கார். சோகமா இருக்கும்போது ராஜா கேட்கிறான், ஏன்டா நீ இப்படி சோகமா இருக்கிற, உன் முகம் எல்லாம் இப்படி வறண்டு போய் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்ட உடனேயே இவன் உடனே சொன்னது என்னன்னா, என்னுடைய பிள்ளைய அமெரிக்காவில் படிக்க வைக்க முடியல அப்படின்னு இல்லை, இல்லை என்னுடைய மூத்த பையனுக்கு இன்னோவா கார் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு இல்லை, என்னுடைய இளைய மகளுக்கு 500 பவுன் போட்டு கட்டி கொடுக்க முடியல அப்படின்னு இல்லை. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கக்கூடிய எருசலேம், அந்த எருசலேமின் மதில்கள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது, அதை கட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, அதனால நான் வருத்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அப்ப என்னை நீங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரு அனுப்ப முதல்ல மனம் இல்லை. அப்ப மனைவி பக்கத்துல இருந்த ராணி சொன்னா அனுப்பி விடுங்க. பாருங்க, அனுப்பி விடும்போது அங்க இருந்து கிளம்பினவங்க கொஞ்சம் பேர் தான் அங்க இருந்து கிளம்பினாங்க. அப்ப அங்க இருந்த கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து இங்க வந்து இந்த மதிலை கட்டலாம் அப்படின்னு கட்ட எத்தனிக்கும் போது உள்ள இருந்த யூதர்கள் 2 பேர் நினைச்சதாங்க எதிர்த்தாங்கன்னா யார், தோபியா சன்பலாத் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் எதிர்த்தாங்க. அதாவது சர்ச்சில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதும் கண்டிப்பாக எதிர்ப்பதுக்கு யார் இருப்பா, சில ஆட்கள் இருப்பாங்க. அப்ப ஆலயத்தின் மதிலை கட்டுறதுக்கு இவங்க 2 பேரும் எதிர்த்தாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இதை கட்டினாங்க. அப்ப அந்த நேரத்துல கட்டப்பட்ட வாசல் தான் என்னது, நம்ம முதல்ல வாசித்த ஆட்டு வாசல். அப்ப இந்த ஆட்டு வாசல் எதற்காக கட்டப்பட்டது, முதல்ல 12 வாசல்கள் 12 காரணங்களுக்காக கட்டப்பட்டது. அப்ப இந்த ஆட்டு வாசல் ஏன் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல யெகோவா தேவனுக்கு ஆடுகளை என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அப்ப பலி கொடுக்கிறதுக்கு யோசியா ராஜா என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலங்களிலேயே 30,000 ஆடுகளை பலி கொடுத்தான் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. எத்தனை ஆடுகளை, 30 ஆடுகள்ல 30,000 ஆடுகளை. அதுபோல இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலங்கள்ல இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல சாட்டை எடுத்து அடி கொடுத்தார். வாசிருக்கீங்களா, சாட்டை எடுத்து அடி கொடுத்தார். அந்த நேரங்கள்ல 2,56,000 ஆடுகள் ஒரே நேரத்தில் பலியிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜோசிபாஸ் என்கிற ஒரு அறிஞர், யூத அறிஞர் சொல்கிறார். அப்ப அந்த அளவு அவ்வளவு ஆடுகளை கொண்டு என்ன செய்யணும், உள்ள கொண்டு பலி கொடுக்கணும் யெகோவா தேவனுக்கு. அது பாஸ்கா நாட்களில். அப்ப அந்த நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து அந்த ஆடுகளை எல்லாம் அவுத்து வெளியே விட்டு ஓட செய்து அதுக்கு விடுதலை கிடைத்தது. அப்ப இன்னைக்கு என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்தா கட்டப்பட்டவங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு நீங்க எந்த கட்டப்பட்ட சூழ்நிலை, எந்த வேதனையான சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலும் சரி, இயேசு உள்ள வந்தா என்னது இல்ல, துக்கம் இல்ல, பாடு இல்ல, ஒண்ணு இல்ல, விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப பாருங்க, அது எங்க இருந்தது அப்படின்னு அந்த யோவான் 5:2 சொல்லப்படுகிறது, பெதஸ்தா குளத்தின் அருகில் இருந்தது. அப்போ பெதஸ்தா குளம் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னா, இந்த ஆலய மதில்கள் கட்டும்போது அதுக்கு தண்ணி என்ன செய்யும், தேவைப்படும். அந்த தண்ணியை பெருக்கி அது கட்டப்பட்டு வைக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த பெதஸ்தா குளம் முதல்ல கட்டப்படுது. ஆனால் அதற்கு பிறகு அது ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜாக மாறி போனது. என்ன மெடிக்கல் காலேஜ், ஒரு தூதன் வந்து என்ன செய்வான், அங்க இறங்குவான். அதை கலக்கும் போது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, பிரஷரா இருந்தாலும் சரி, சுகரா இருந்தாலும் சரி, என்ன செய்யறோம், மாறி போயிடும். அப்ப இந்த ஆடுகளை பலியிடுவதற்காக கொண்டு போவதற்காக தான் இந்த குளம் என்ன செய்யப்பட்டது, இந்த குளமும் வாசலும் வைக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாசல் வழியாக ஆடுகளை உள்ள கொண்டு போகும்போது அதுக்கு தண்ணி எங்க இருந்து கோரி கொடுப்பாங்க, பெதஸ்தா குளத்துல இருந்து, அல்லேலூயா, பெதஸ்தா குளத்துல இருந்து கோரி கொடுப்பாங்க. அப்ப அதனால கோரி கொடுத்தாலும் அதுக்கு என்னது இல்லை, விடுதலை இல்லை. இப்ப கசாப்ப கடைக்காரன் பாத்தீங்களா, கசாப்ப கடைக்காரன் என்ன செய்வான், முரண்டு பிடிக்கிற ஆட்டுக்கு முன்னால குலையை கொண்டு என்ன செய்வான், காட்டுவான். பின்னால என்ன இருக்கும், பெரிய கத்தி இருக்கும். அப்படி அது கொலைய கடிக்க நம்பி என்ன செய்யும், ஆமா, கடிக்கும் போது பின்னால எடுத்து வச்சு ஒரே வெட்டு. அந்த மாதிரி கொலை செய்ய கொண்டு போகக்கூடிய ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய இடம் தான் இது பெதஸ்தா குளம். இப்படிப்பட்ட இதுல இங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா, அன்னா கைபா, அது எனது ஆசாரியர்கள், இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்த ஆசாரியர்கள், அது அவங்க எல்லாம் இந்த ஆடுகளை வைத்து பயங்கரமாக பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க சமூகத்துல பெரிய ஆட்களா இருந்தாங்க. யாராவது ஆடுகளை கொண்டு ஊருக்குள்ள வந்து நான் பலி கொடுக்க போறேன்னு பலி கொடுக்க போகும்போது இந்த அண்ணாவும் கைபா இவங்களுடைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அதுல குற்றம் காணுவாங்க. இதுக்கு கால் சரியில்லை, இல்ல வால் சரியில்லை, அதனால என்ன செய்யலாம், நாங்க ஆடு தரோம், அதுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் தந்தா போதும்னு சொல்லி இவங்க ஒரு ஆடை கொடுத்து 1000 ரூபாய் உள்ள ஆடுன்னா 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இந்த மாதிரி பெரிய பிசினஸ்கள் நடத்தி தான் இந்த அண்ணா கைபா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்யும் போது கூட கைபா கிட்ட, அதாவது அண்ணாவிட்ட தான் முதல்ல கொண்டு வராங்க. ஆனா அந்த காலங்களில் தலைமை ஆசிரியராக இருந்து விசாரிக்கப்பட வேண்டியவர் கைபா தான். ஆனால் அண்ணா தான் விசாரித்தான். ஏன்னா அவ்வளவு இந்த ஆட்டு பிசினஸ்னால இவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக மாறி போயிருந்தாங்க.
அந்த வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 5:3 வாசிக்க பார்க்கலாம். ஒரு ஆள் காத்துக்கொண்டு எப்போது கலங்கும் என்று, அதாவது கலங்கின பிறகுதான் என்னது உண்டு, விடுதலை உண்டு. இன்னைக்கு இங்க இருக்க ஜனங்கள் ஒருவேளை என் குடும்பம் கலங்கிக்கிட்டு இருக்கு, துக்கத்தினால கலங்குது, வேதனையினால கலங்குது, பாடுகள்னால கலங்குது, ஆண்டவரை நான் என்ன செய்வேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். கலங்கினாதான் என்ன செய்யும், இந்த குளம் கலங்கினாதான் என்னது உண்டு, விடுதலை உண்டு. உங்க வீடு ஒருவேளை இன்னைக்கு கலங்கத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அப்ப இந்த குளத்து கரையில ஒருத்தர் கிடக்குறான் 38 வருஷமா, 38 வருஷமாட்டு என்னது இல்ல, இவனுக்கு விடுதலை இல்லை, நோய், எழும்ப முடியாது, குளத்துக்குள்ள போய் இறங்கவும் முடியாது. பாருங்க, இயேசு அவங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் கேட்டார், ஏய் சொஸ்தமாக விரும்புகிறாயா? அப்ப சொஸ்தமாக விரும்புகிறாயானா அவன் சொன்ன மறுபதில் என்னன்னா, ஆண்டவரே அந்த குளத்துக்குள்ள கொண்டு போய் இறக்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் போறதுக்கு முன்னாடி என்ன செய்துறாங்க, தூதன் வந்து கலக்கினோட யாராவது போய் உள்ள இறங்கிடுறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நேற்றைக்கு தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு வந்தவன என்ன செய்துட்டான், உள்ள இறங்கி குணப்பட்டுட்டு போயிட்டான். கபடி விளையாடி கால் ஒடிஞ்சு வந்தவன என்ன செய்துட்டான், உள்ள இறங்கி குணப்பட்டுட்டு போயிட்டான். பல்சர்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி இடுப்பெலும்பு ஒடிஞ்சு வந்தவன என்ன செய்துட்டான், உள்ள இறங்கி குணப்பட்டுட்டு போயிட்டான். ஆனா 38 வருஷமாக அந்த இடத்துல கிடக்க ஒருத்தருக்கு என்னது இல்லை, விடுதலை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சில எத்தனை வருஷமாக விடுதலை வாங்காம இருந்தாலும் சரி, இந்த வசனங்களின் மூலமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். 38 வருஷமா நாம என்ன செய்வோம், ஒரு நாள் 2 நாள் 10 நாள் பார்ப்போம், ஒரு வருஷம் பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம், எழுப்பி போயிடும், இந்த ஆண்டவர் தானே இதுவரை சுகப்படுத்த முடியாது. ஆனா பாருங்க 38 வருஷமாக அந்த இடத்திலேயே படுத்திருந்தான், அந்த இடத்துல சுகம் கிடக்குன்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்து அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசு வந்தார், இயேசு வந்த உடனே ஒன்னு குளத்துல கொண்டு இறக்குறேன்னு அல்ல அவர் சொன்னது. அவர் என்ன சொன்னாரு, எழும்பி நட. இயேசு சுகப்படுத்தணும்னா குளமா இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, மலையா ஏற வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு மலையில போனாலும் எந்த மலையில போனாலும் என்ன கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. தேவன் வரணும், தேவன் வரக்கூடிய ஆலயத்துக்குள்ள நாம இருந்தோம்னா நமக்கு என்னது உண்டு, விடுதலை உண்டு. இவனை சுகப்படுத்தி மட்டும் இல்ல, தேவன் திரும்பவும் இவனை சந்தித்தார் அப்படின்னு அந்த வேதாகமத்தில் போட்டிருக்கு. அவனா 2வது முறையாக குணப்படுத்தின பிறகு என்ன செய்தார், ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அதாவது குணப்படுத்தப்பட்ட பிறகு தேவன் வந்து யாரையாவது ஒருத்தரை குணப்படுத்தினார்னா திரும்பவும் அவர்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப ரேர். அப்படி நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் நடக்காது. நிறைய பேர் சுகமடைந்தாங்க, ஆனா திரும்ப என்ன செய்யல ஆண்டவர் அவங்கள பார்க்கல. வெறும் 5 பேர் மட்டும்தான் திரும்பவும் போய் பார்த்தார். என்ன செய்தார், திரும்பவும் குணப்படுத்தின பிறகு திரும்பவும் பார்த்தது ஒரு 5 பேர் தான் போட்டிருக்கு. யார் அப்படின்னா, ஒன்னு பிறவி குருடன், இன்னொன்று 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகி திரும்ப வந்தான் அவன், 3வது பார்த்தா பெதஸ்தாவில் இருந்த ஒரு குருடன், இன்னொன்னு யாருன்னு பார்த்தனா இந்த 38 வருடமாக இந்த பாடுபட்டு இருந்தவன். இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா மரிய மகதலினாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண். இவங்க 5 பேர் தான் தேவன் முதல்ல சுகப்படுத்தி விட்டு திரும்பவும் போய் பார்க்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 முதல்ல யோவான் 9:35 வாசிக்க பார்க்கலாம். ஒருத்தர், இது யாரு, முதல்ல இயேசு கிறிஸ்து சுகமாக்கின பிறகு திரும்பவும் போய் சந்திச்ச ஒரு ஆள். இவன் ஒரு பிறவி குருடன். இயேசு இவனை சுகப்படுத்தினதுனால இந்த யூதர்களுக்கு இவன் மேல, இவன் குடும்பம் மேல பிரச்சனை வந்ததுனால இவனை வீட்டை விட்டு என்ன செய்துட்டாங்க, வெளியே துரத்திட்டாங்க. அப்படி துரத்தின காரணத்தினால இயேசுவை திரும்பவும் அவரை சந்தித்தார். அப்ப இன்னைக்கு ஒருவேளை யார் உங்களை விரட்டினாலும் சரி, யார் உங்களை தள்ளி வச்சாலும் சரி, ஆண்டவர் திரும்பவும் வந்து என்ன செய்வாரு, சந்திப்பார். 2வது பாத்தீங்கன்னா நம்பர் 2, 2வது யாரை சந்தித்தார் அப்படின்னா 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஒருத்தன் தான் திரும்ப வந்தான், அதுவும் யூதன் அல்ல. திரும்ப வந்தவன் யாரு, சமாரியன் அப்படின்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப யூதர்களுக்கு அல்ல இயேசு சுகம் கொடுக்கிறது, சமாரியர்களுக்கும் கொடுத்தார். திரும்ப வந்தவனை திரும்பவும் போய் சந்தித்த ஒரு நல்ல தெய்வம். 3வது அந்த பெத்சாயிதாவில் இருந்த ஒரு குருடனை பாருங்க. இவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவனை முதல்ல கண்ணில் தொட்டார். கண்ணில் தொட்டுட்டு உனக்கு என்ன தெரியுதுடா அப்படின்னு கேட்டார். அவன் உடனே கண்ணை திறந்து பார்த்துட்டு சொன்னா, நிக்கிறதெல்லாம் மரம் மாதிரி தெரியுது அப்படின்னா. எப்படி தெரியும்? இப்போ உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க புருஷனை பார்த்தா மரம் மாதிரி தெரிஞ்சா எப்படி இருக்கும், பிரச்சனை வருமா? இவனுக்கு என்ன செய்யுது, மரம் மாதிரி தெரிந்தது. உடனே அவனை பிடிச்சிட்டு போய் 2வது ஆண்டவர் பெத்சாயிதா ஊருக்கு வெளியே கொண்டு போய் திரும்பவும் அவனுடைய கண்களில் தொட்டார். அப்ப 2வது முறை யாரை தொட்டாரு, இந்த பெத்சாயிதா குருடனை தொட்டார். அதுபோல 4வது ஒரு ஆள் திரும்பவும் போய் பார்த்தார். அதாவது மரிய மகதலினாள். இந்த மரிய மகதலினாள்னா வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது 7 பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண். எத்தனை பிசாசு? ஆமா, 1 2 இல்ல, 7 பிசாசு பிடித்திருந்தது. பாத்தீங்கன்னா சும்மா நான் இப்பெல்லாம் நடப்பாங்க அப்படிதான், ஒரு மூட்டை பெரிய மூட்டையை தூக்கிட்டு தோளில் போட்டுட்டு துணி, அதெல்லாம் யூஸ் பண்ணி துணியா தூக்கி தோளில் போட்டுட்டு பாருங்க, கடைக்கு கண்ணில் கண்ட மாஸ்கை எடுத்து முகத்தில் சுற்றிட்டு, கண்ட டபல் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு, அப்படியே கண்ட பஸ்ஸுகளை போயிட்டு டிராஃபிக் போலீஸ் மாதிரி என்ன செய்வாங்க. ஆமா, எல்லாம் இப்படிப்பட்ட கேஸு. பாவம், இப்படிப்பட்ட கேஸா இருந்த ஆள் தான் யாரு, இந்த மரிய மகதலேனாள். ஆனா பாத்தீங்கன்னா இவளை குணப்படுத்தினார் ஆண்டவர். குணப்படுத்தினதுனால
இயேசு கிறிஸ்து முதல்ல 70 சீசர்களை தேர்ந்தெடுத்திருந்தார். அதற்கு அப்புறமாட்டு அவர்களை இருந்து குறிப்பாக ஒரு 12 சீசர்கள், அதற்கப்புறம் அதுல இருந்து ஒரு 3 சீசர்களை தான் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போவார். அப்படிப்பட்டவர்கள் இருந்த பிறகு சிலுவையில் இவரை அறைந்த போது ஒரே ஒருத்தர் தான் என்ன செய்தார், கூடால நின்னார். மற்றவங்க என்ன செய்தாங்க, சாடி ஏறி போய் சாடி ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த மரியம் மகதலேனாள் என்ன செய்தா, கூடவே நின்றாள். சிலுவையில் அறையப்படும் போது இயேசுவின் பாடு, இயேசுவின் சிலுவையில் கூட நின்றவளுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னா, உயிர்த்த உடனேயே முதலாக சந்தித்தது யார, மரியம் மகதலேனாள். இன்னைக்கு நீங்க இயேசுவின் சிலுவை பக்கத்தில் நீங்க நிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்க வீடுகளையும் சந்திக்க என் தேவன் போதுமானவர். அப்ப அடுத்தது 5வது ஒருத்தனை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்னா, நாம இப்ப வாசித்த 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்துல குணப்படுத்தப்பட்ட இவனை எதுக்காக சந்திக்கிறார் அப்படின்னா, இவனை குணப்படுத்தியாச்சு. அப்ப 2வது இவனை போய் ஆலயத்துக்குள்ள போய் இயேசு பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்றாரு, திரும்ப இனி உனக்கு கேடு சம்பவிக்காதபடி இனி நீ பாவம் செய்யாத. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற அதே தேவன் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி எதை பாவமும் நீ செய்யாத. பாவம் செய்யாமல் இருந்தால், இவ்வளவு நாளும் செய்திருக்கலாம், இனி பாவம் செய்யாமல் இருந்தால் உங்க குடும்பத்துக்கும் உங்க வீடுகளுக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் விடுதலை. அப்ப இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசல் வழியாக கடந்து போன அதே தேவன் அதுக்கு அப்புறமாட்டு இப்படி 2.5 லட்சம் ஆடுகளை அங்க கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியது இல்லை, பலி கொடுக்க வேண்டியது வரல. ஏன்னு சொன்னா, அதுக்கு உள்ளாடி கடந்து போனது அவர் மட்டுமே பலியானார். அதற்கு பிறகு என்ன வேண்டாம், பலி ஆடுகள் தேவையில்லை, நமக்காக ரத்தத்தை சிந்தி என்ன செய்தாரு, பலியானார். அப்ப லட்சக்கணக்கான ஆடுகள் பலியாக வேண்டிய அந்த இடத்துல இன்னைக்கு அவர் மட்டும் பலியாகி நம்மளை மீட்டு கொண்ட அதே தேவன் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, சபைக்கு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்க பார்க்கலாம். திறந்த வாசலை, ஆட்டு வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இல்ல, திறந்த வாசலை என்ன செய்யறாரு, உனக்கு முன் வைத்திருக்கிறேன், இனி எவனும் அதை பூட்ட மாட்டான். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முதல்ல எபேசு, 2வது சிமிர்னா, பெர்கமு சபை, தியத்திரா சபை, சார்தை சபை, பிலதெல்பியா சபை, லபோதிகா சபை. இப்படி 7 சபைகள் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 சபைகள் பாவம் செய்த சபைகளாக இருந்தது. இப்படி பயங்கரமான பாவங்கள் செய்தாங்க. அவங்கள ஆண்டவர் பயங்கரமான தண்டனைகளை சொன்னார். இந்த 6வது சொல்லப்படக்கூடிய இந்த சபை பிலதெல்பியா சபை, அதற்கு முன்னே இருந்த 5 சபைகளும் மோசமான கிரியைகள் இருந்தது. இதற்கு பிறகு இருந்த இன்னொரு சபை, அந்த சபையும் என்ன இருந்தது, லவோதிகேயா சபை. இந்த சபையும் பாவங்களுக்குள் இருந்தது. ஆனால் இந்த 7 சபைகள்ல பாவம், ஒரு பாவத்தை கூட காணாத ஒரு சபையாக ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிற சபை தான் இது. இன்னைக்கு இந்த சபை எப்படி செய்யணும், அப்படி ஒரு பேர் தேவ சமூகத்துல எடுக்கணும். பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசத்துல இருந்த சபை தான் இது, இந்த பிலதெல்பியா சபை. இந்த சபையை தொடங்கினது யார் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லை, வேதாகமத்துல போடல. பவுலா இல்ல வேற யாராவது தொடங்குறாங்களா, அவங்க சீசர்கள் தொடங்குறாங்களா, அதை பற்றி போடல. ஏன்னா வெறும் 7 வசனங்கள் மட்டுமே இந்த பிலதெல்பியா சபையை பற்றி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள், அப்படி 7 வசனங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிற திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்ன ஒரே சபை இந்த சபை தான், இந்த பிலதெல்பியா சபை. ஒரு குற்றம் கூட, வேற எல்லா சபையை பற்றி நீங்க பாருங்க, அந்த 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எல்லா சபைக்கும் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்ன சபைகள் உண்டு, உன்னை வெளியே தள்ளுவேன்னு சொன்ன சபைகள் உண்டு. ஆனால் இந்த ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சபை திறந்த வாசலை ஆண்டவர் வைக்கக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கிறவங்க நல்ல கரங்களை தடுக்க பார்க்கலாம். ஏன் சபையை நீ திறந்த வாசலை வைக்கிற சபையாக தான் இருக்கணும் நம்புறவங்க மட்டும் உங்க குடும்பங்கள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மெசேஜ்ல கடைசியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லட்சக்கணக்கான ஆடுகளை கொண்டு பலியிடக்கூடிய அந்த இடத்தில் கூட இயேசு கிறிஸ்து அதில் கடந்து போன பிறகு அந்த ஆடுகள் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் வரல. அவர் மட்டுமே கடந்து போய் எந்த இடத்துல என்ன செய்தாரு, பலியானார். இயேசு கிறிஸ்து உள்ள பண்ணுடைய ஆலயத்துக்குள்ள இருந்த ஆடுகளுக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்க குடும்பங்களுக்கு, உங்க கோத்திரங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தலைமுறைகளுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து 5 நபர்களை சுகப்படுத்திவிட்டு திரும்பவும் என்ன செய்தாரு, போய் பார்த்தார். அதே தேவன் திரும்பவும் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க தலைமுறைகளை வந்து பார்க்கணும். உங்க சபையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். அதுபோல 7 சபைகள் இருந்தது. 7 சபைகள் இருந்தாலும் அதுல ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, திறந்த வாசலை திறந்து வைக்கிற சபை, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி
திறக்கப்பட்ட ஒரே சபையாக பிலதெல்பியா சபை தான் இருந்தது. இன்னைக்கு அதே சபையாக உங்க சபை இருக்க வேண்டும் என்று தேவனை பிரார்த்தித்து இதை முடிக்கிற. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.